டொமேட்டோ ரைஸ் பண்ணலாமா, அதுவும் பிரியாணி ஸ்டைலில். நான் இது லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் செக் மை வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட்லாம் டே பை டே பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இடையிலே டொமேட்டோ ரைஸ்ன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா? அது என் ரித்துக்காக பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு பேபி இருக்காங்க. என் பேபிக்கு இப்போ 9 months ஆகுது. அவங்க பேர் ரித்து. அது வீட்டில் கூப்பிட்றது ஆக்சுவலாக அவன் நேம் ரித்வி. அவங்களுக்காக சேர்த்து பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வீடியோ எடுக்கலான்னு தான் எடுத்தேன். முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவக்காய், பீன்ஸு, கேரட், கொஞ்சம் பருப்பு, அதுக்கப்புறம் ரைஸு. இது கூட சேர்த்து மஞ்சள்தூள், ஜீரகம், அதுக்கப்புறம் 3 மிளகு மட்டும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3லேருந்து 4 ப்ரெஷர் வர மாதிரி வச்சுக்கோங்க. மேஷ் பண்ண தான் செய்ய போகிறோம். ஸோ நல்லா மசிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். டொமேட்டோ ப்யூரியும் எடுத்துட்டேன். அப்புறம் கோகனட் மில்க்கும் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மிளகாய் காரத்துக்காக. ஜிஆர்பி நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஆர்பி நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக செவக்கும் போது அது செவந்துடும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயமும் மிளகாவையும் போட்டு வதக்குங்க. அது கொஞ்சம் பொன் நிறமாக வரட்டும். வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அவங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரும். ஒரு கோல்டன் கலர் தெரியுது பாருங்களேன், ஒரு ஷைனோட. அப்போ வரும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பச்சை வாழையெல்லாம் போனதுக்கப்புறம் டொமேட்டோ ப்யூரி இருக்குது கூட சேர்த்து கோகனட் ப்யூரி 2யும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாங் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னை பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கண்டென்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டே பை டே கண்டென்ட் என்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான்